களத்திலே கிடையாது. பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இதெல்லாம் பைத்தியக்காரங்க தான் பேசுவாங்க. இப்படி போட்டி களத்துல வந்து அதிமுக திமுக தான் இருக்குன்னு களத்துல தெரியும். அப்படியே சிவாஜி பக்கம் போயிட்டு அப்படியே விருதுநகர் பக்கம் போய் பாருங்க, களத்துல யார் இருக்காங்கன்னு. அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். திமுக என்ன சொல்லுதுன்னா தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல் இது அப்படின்றாங்க. அது வந்து நாடகத்தையே மாத்தி அடிக்கிறது. தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல் சொல்லி அதிமுக வந்து டெல்லிக்கு காவடி தூக்குதுன்னு சொல்றாங்களா? திறமையா பேசுறாங்க. திமுக காரங்க வந்து நல்லா பேசுவாங்க. அது ஸ்டாலின் பொய் நல்லா சொல்லுவாரு, அழகா சொல்லுவாரு. எனக்கும் அதிமுக போட்டி கிடையாது, எனக்கு தப்பா நினைக்காதீங்க, நான் டெல்லியோட போட்டி வரேன்னு நாங்க சொல்லுவோம்ல. எங்களுக்கும் திமுகவுக்கு போட்டி கிடையாது, எங்களுக்கும் காங்கிரஸ் தான் போட்டி வரும்ல. கட்சி யார் அடிமை? ஒரு ஆலையில காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு கொடுத்துருக்காரு திமுக ஸ்டாலின். இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற பாரதிய ஜனதாக்கு 27 தான் கொடுத்துருக்கோம் நாங்க. அப்ப திறமைசாலி கெட்டிக்கார் யாரு? எடப்பாடியாரா ஸ்டாலினா? யாருக்கு யார் அடிமை? ஒரு காங்கிரஸுக்கு திமுக அடிமையா, பாஜகவுக்கு ஏடிஎம்கே அடிமையா? இந்த ஷீட் ஷேரிங் பத்தி பேசும்போது ஏடிஎம்கே வீக்கா இருக்க தொகுதிகள்லாம் வந்து பாஜகவுக்கோ இல்ல கூட்டணி கட்சிகளுக்கோ வந்து எடப்பாடி வந்து கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க. இது வந்து ராஜதந்திரம்னு பாக்குறதா இல்ல வந்து எப்படி எடுத்துக்கிறது? இது நீங்க எப்படி எடுத்துட்டு போங்க. ஆனா வந்து எடப்பாடியார் திறமைசாலிங்கிறத இப்ப தமிழக அரசியல் களம் உணர்த்தி இருக்கு. எல்லோரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்புதான் இந்த முடிவு வெளியிடப்பட்டது. ஆகவே யாரையும் ஏமாற்றி அவர் கூட்டணி அமைக்கவில்லை. யாரையும் ஏமாற்றி எடப்பாடியார் கூட்டணி அமைக்கவில்லை. பேசித்தான் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். சாதுரியமான கூட்டணி. திமுக தான் வந்து இழுவரியா கடைஞ்சி கடைசி கூட்டு கெஞ்சி கதறி காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க. அதிமுக தில்லா வந்தாரு, ஒரே நாளை கூட்டு பேசினாரு, சீட்டெல்லாம் ஒதுக்குனாரு. எந்தெந்த சீட்டு எந்தெந்த தொகுதின்னு சொல்லி கரெக்டாக தலைமை கழகத்தில் வச்சு ஒதுக்கிட்டாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் இருந்தாங்க, எல்லாரும் பேசினாங்க, எல்லாரும் பெட்டி கொடுத்தாங்க, காப்பி சாப்பிட்டாங்க. ஒன்று போல சந்தோஷம் புரிஞ்சு போனாங்க.